மேல தங்கம் உள்ள முழுக்க முழுக்க காப்பர். நசுங்கும் போதுதான் தெரியுது இது இந்த தகுடு மாதிரி விலகி இந்த காப்பர் தெரியுது. சாதாரணமா இது மாதிரி வளையல்ல உள்ள அரக்கு வைப்பாங்க நசுங்காம இருக்கிறதுக்கு. இவங்க அரக்குக்கு போல ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் மேலே செஞ்சிருக்காங்க. அதாவது இதுல 4 8 கிராம் தங்கம் இருக்கும், மீதி 32 கிராம் 800 மில்லி காப்பர் தான் இருக்கும். ஏங்க நீங்க வாங்கிட்டு வெளியில போயிட்டீங்க, வித்தது தான் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்றாரு. ஐயா காப்பர் எப்படி ஐயா? என்னோட பேர் வந்து பாரி. நான் பாரிஸ் கார்னர் கிட்ட வீடு இருக்கு பொன்னித்தோப்புல. 28ஆம் தேதி 3 மணிக்கு நகையாளத்துக்காக இங்க வந்தேன். வந்தப்போ இந்த நகையை காமிச்சாங்க. இது கீழே போட்டா சொத்துன்னு விழுந்தது. சில்னஸ் வரல. சார் இதை கட் பண்ணி பார்த்தா சார் சொல்ல முடியும் இது கோல்டு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நான் கேட்டோம். கட் பண்ணலாம் அலவுட் இல்ல, 5,04,900 ரூபாய் எங்க பிரைஸ் அப்படின்னு நாங்க இது மேல ஏலம் கேளுங்க. சார் நாங்க பணம் கட்டிட்டு இதை கட் பண்ணலாமான்னு கேட்டாக்கா, நீங்க பணத்தை கட்டுங்க, வெளியில போய் என்னன்னா பண்ணிக்கங்க. நாங்க 5,05,000 ரூபாய் ஏலம் போச்சு. 5,05,000 ரூபாய் நானும் இவரும் தான் கட்டணும். கட்டி வெளியில கிளம்பும் போதே இங்க இருக்கிற அசையர் வந்து SIT காலேஜ் பக்கத்துல ஒரு இதே பேங்க் ஆஃப் பரோடா பிரான்ச் இருக்கு, அங்க ஒரு ஏலம் போட்டாங்க. அதுக்காக நாங்க அங்க ஓடிட்டோம். திருப்பியும் அங்கே இருந்து ஏலம் முடிச்சுட்டு கிளம்பும் போது 6:30 இருக்கும். அந்த இடத்துல எப்பயுமே நம்ம எடுத்து ஊருக்கு போகும்போது இப்படி நசுக்கி தான் அந்த மூசு உள்ள போடுவோம். நசுங்கும் போதுதான் தெரியுது இது இந்த தகுடு மாதிரி விலகி இந்த காப்பர் தெரியுது. அங்கேருந்து உடனே இந்த அப்ரைசர் போன் அடிச்சு, ஐயா இது மாதிரி காப்பர் தான் இருக்குது, மேல வெறும் 4 கிராம் தான் கோல்டு இருக்கு அப்படின்னு சொன்னா பேங்க் மூடிட்டாங்க, காலையில வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஆடியோ எங்ககிட்ட இருக்கு. நாங்க போன்ல பேசின அந்த ஆடியோ எங்ககிட்ட இருக்கு. மறுநாள் காலையில வந்தாக்கா மேனேஜரு திருவள்ளூர் கோர்ட் விஷயமா போயிருக்காரு, 1:30 மணிக்கு தான் வருவாரு. நாங்க அப்ரைசர் பார்த்துட்டு நாங்க இது மாதிரி ஆயிடுச்சு, சரிங்க மேனேஜர் ஒன்று பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் சேர்ல போய் உட்காந்துட்டார். இவர் 3 மணிக்கு வராரு. இவர் சாப்பாடுக்கு போனவர் வரவே இல்லை. இவர் என்ன சொல்றாரு, அப்ரைசர் ஒருத்தர் பேசிக்கலாம் மேனேஜர். சரி அவர் வந்தவன பேசிக்கலாம், நாங்களும் வெயிட் பண்ண இருக்கோம். அப்ரைசர் போன் போட்டா அப்ரைசர் வந்து நாட்டு ஷேப்ல இருக்காரு. உங்களுக்கு இது இங்க ஆக்ஷன் நடக்குதுன்னு எப்படி தெரியும்? எதை பார்த்து வந்தீங்க? பேப்பர்ல விளம்பரம் போட்டாங்க. இந்த பாருங்க, ராயப்பேட்டை சென்னை போட்டு பேரோட அந்த கஸ்டமரோட அட்ரஸ் எடை இது வந்து 28ஆம் தேதி விளம்பரத்துல வந்துச்சு. 3 மணிக்கு ஏலம். இந்த நீங்க பாக்கும்போது இந்த இப்போ இதோட வந்து இதே இது இருக்கா வெயிட்? இருக்குது இருக்கு கரெக்டா இருக்கு. காப்பரோட இருக்கு. மேல தங்கம் உள்ள முழுக்க காப்பர். இத வந்து நீங்க ஒரு அப்ரைசரா இத எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? உரசி பார்த்து இத வந்து கீழே போட்டாக்க சில்னஸ் வரணும். சாதாரணமா இது மாதிரி வளையல்ல உள்ள அரக்கு வைப்பாங்க நசுங்காம இருக்கிறதுக்கு. இவங்க அரக்குக்கு போல ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் மேலே செஞ்சிருக்காங்க. அதாவது இதுல 4 8 கிராம் தங்கம் இருக்கும், மீதி 32 கிராம் 800 மில்லி காப்பர் தான் இருக்கும். இது இப்போ நீங்க வந்து இப்ப ஏமாந்துட்டீங்க. இத வந்து நாங்க உடனே அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டோம் இது மாதிரி இருக்குங்கன்னு. அப்ப அவர் என்ன சொன்னா, காலையில பேசலாம். நாங்க காலையில வந்தாக்கா மேனேஜர் இல்ல, அப்ரைசர் இருக்காரு. மத்தியானம் வந்தாக்கா மேனேஜர் இருக்காரு, அப்ரைசர் இல்ல. மாத்தி இப்படியே அவரு ஒட்டம் இவரு ஒட்டம் ஓட்டிட்டு இன்னைக்கு காலையில வந்தாக்கா உட்காருங்க அப்ரைசர் உட்காருங்க. 9:30 மணிக்கு வந்தாங்க. 9:30 10 மணி இருக்கும். வந்தா அப்ரைசர் வரணும். அப்ரைசர் 1 மணிக்கு வந்தாரு. வந்தாக்கா அவர் கூப்பிட்டு பார்த்துட்டு, ஏங்க நீங்க வாங்கிட்டு வெளியில போயிட்டீங்க, வித்தது தான் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்றாரு. ஐயா காப்பர் எப்படி ஐயா? நாங்க வந்து 5,05,000 ரூபாய் ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ண அளவு பண்ணல. உள்ள பணம் கொடுத்து நீங்க வாங்குறீங்க, நீங்களே ஏமாந்துட கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஒரு சந்தேகம் ஒண்ணு வந்து கட் பண்ண அளவு பண்ணல சார். அவரு முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கணும், பேங்க்ல வச்சே கட் பண்ணிருக்கலாமே. அந்த அசையர் கிட்ட தான் சார் கட்டுரு. அசையர் போயிட்டாரா உள்ள அனுமதிக்கல. ஒண்ணு அசையர் கிட்ட தான் கட்டுரு இருக்கும். அசையர் இன்னொரு பிரான்ச்சுக்கு ஏலம் போறதுக்கு போயிட்டாரு. நான் வந்து எனக்கு போட்டோ இருந்தாதான் வந்து டெலிவரி தருவேன். இந்த பக்கத்து சிக்னல் கோணிக்கான்னு சொல்லிருக்கு, அங்க போய் போட்டோ எடுத்து வந்து கொடுத்துட்டு நான் வாங்கினதுனால நான் கிளம்பிட்டேன். அந்த ஆக்ஷனுக்கு இன்னொரு ஆக்ஷன் நடக்குது, அங்க கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு போன் போட்டாங்க. அவரு என்ன சொல்றாரு, காலையில வாங்க பேங்க் மூடிட்டாங்க, காலையில வாங்க பேசிக்கலாம். காலையில வந்தாக்கா மேனேஜர் திருவள்ளூர் போயிருக்காரு. அப்ரைசர் சொல்றாரு, இதுல மிஞ்சி போனா ஒரு 50,000 இருந்து 80,000 ரூபாய் கோல்டு இருக்குங்க. 5,05,000 ரூபாய்க்கு. மீதி வந்து 4,25,000 போயிடுங்க. உண்மையில இதுல நீங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒன்னு அப்ரைசர் செட் பண்ணி அடமானம் வச்சிருக்கணும், அதனாலதான் கட் பண்ண அலோ பண்ணல.
நிறைய ஆக்ஷன்ல கட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மேனேஜரும் அப்ரைசரும் ஒன்னா சேர்ந்து கூட்டு கலவணியா இந்த வேலை பண்ணிருக்காங்க. ஏன்னா அவர் இங்க அலோவ் பண்ணக்கூடாது என்ற காரணத்துக்காக தான் நாங்க இது டூப்ளிகேட் என்று சொல்றோம். அவங்க என்ன பண்ணி இதை கட் பண்ண கூடாது, நீங்க பணம் கொடுத்து வாங்கிட்டீங்க, நீ எது வந்தாலும் உங்க வெளியே போய் செக் பண்ணீங்கன்றாங்க. வெளியே போய் செக் பண்ணதுக்கு இங்க இருந்து எதுவுமே எங்களை பப்ளிக்க எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. இப்ப இந்த சூழ்நிலை நாங்க என்ன பண்ண முடியாதுல சார்? எதுவுமே இல்ல சார். இது 10 பேர் வேலை நடக்கும்போது இவங்க மேனேஜருங்க இது நாங்க இந்த மாதிரி வலையில நாங்க பாத்துருக்கோம். உள்ள அரக்கு தான் இருக்கும், 1.5 கிராம் 2 கிராம் அரக்கு இருக்கும். அது கணக்கு போட்டு தான் நாங்க எடுத்தோம். ஒரு 3,800 4,800 அரக்கு போகணும். பட் நான் மொத்தமே ஒரு 8 கிராமுக்குள்ள இருக்கும் தங்கம். மீதி 32 கிராம் சில்லறையும் காப்பர் தான் இருக்கு. இப்போ நாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 996 எடுத்து போய் உருக்குனாக்க 996 வர்றதில்ல. ஆர்டினரி கோல்டு 18 கேரட் 75 வரணும், ஆனா அது வர்றதில்ல. அதுல ஒரு டச் 1/2 டச் குறையும். எங்களுக்கு 4000 ஏற நஷ்டமாகும், ஒன்னுல கூட வரும், லாபம் வரும். அது சகஜமான விஷயம். இது ஏமாத்துற விஷயம். இப்ப நாங்க இந்த 4,20,000 சம்பாதிக்கணும்னா நாங்க ஒரு பிரான்ச்லயும் போய் ஒரு 4 பேர் 5 பேர் கூட்டா சேர்ந்து எடுத்து போய் ஊருக்குனாக்கா 1000-2000 கிடைக்கும் தான் நாங்க பணம் போட்டு எடுத்துட்டு வரோம். நாங்களே பஜார்ல வட்டிக்கு தான் வாங்கிட்டு வரோம். அதாவது எப்படின்னாக்கா ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு 2000 கொடுத்துடணும். நாங்க அது வியாபாரம் பண்ணி இந்த சம்பந்தமா காலையில ஒரு மேனேஜர் கிட்ட ஜெரால்டு கிட்ட பேசுறோம் சார். அவர் என்ன பண்றாரு, இவரை உட்கார வச்சுட்டு ஒரு அட்வொகேட்டை கூட்டு வந்துட்டு இவங்களை கூட்டு மிரட்டி நிக்கிறாங்க. இந்த நகையை காலையில நீங்க வெளியில போங்க, உங்களுக்கு இங்க வேலையில வெளியில போங்க. அவர் எதுக்கு ஒரு அட்வொகேட் வர வைக்கணும்? அவர் ஒரு அட்வொகேட். இதுக்கு அப்புறம் தான் இவர் என்ன பண்றாரு, என்னால ஒன்னே பண்ண நிலைமையில ஒரு பிரச்சனை வரனாதான் இன்னைக்கு நாங்க அவர் நிக்க வச்சு இந்த பதில சொல்லிடுறோம். இருங்க வர பப்ளிக் வச்சு நம்ம பேசுவோம்னு சொல்லும்போது இன்னைக்கு உங்களால வர வச்சு நியாயத்து கேட்கறதுக்கு சரி. காலையில இருந்து ஒரு ஆரம் வந்திருக்கா சார். அவர் மெத்தன தன்மையில அவர் பதில் சொல்றாரு. எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. நீங்க ஏது வெளியே போங்க, உங்க நகை வாங்கியாச்சா, வாங்கிட்ட போய் வெளியே போங்க, இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்ற சார். சார் அட்வொகேட் சார்.